இவ்வளோ பெருசாக சொல்கிறேன். ரொம்ப செம குளிர் அடிக்குது இங்கே. கிளைமேட் அப்படி தான் இருக்குது. ஓகே, இன்றைக்கி என்ன பேச போகிறேன் அப்படின்னா தெரில, இப்படி கெஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு ஸ்டோரி. சின்ன வயசில், மீனிங் 3rd ஸ்டாண்டர்ட் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போதுலேருந்தே நான் இப்போ இதை அனலைஸ் பண்ணி சொல்கிறேன். எனக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை அப்படிங்கிற ஒன்று உள்ளே உட்காந்துருச்சு. தாழ்வு மனப்பான்மைக்கான இங்கிலீஷ் வேர்டு டக்குன்னு சிக்கலை. ஓகேவா? அப்போருந்து நான் நான் ஏதாச்சும் ஃபீல் பண்ணும்போது எங்கள் அம்மா கிட்டே போய் சொல்லும்போது எங்கள் அம்மா சொல்கிறது என்னென்னா, நீ படிக்கிறத தவிர்த்து வேறு எதுவுமே உனக்கு ஹெல்ப் பண்ண போகிறது கிடையாது. அதாவது வெளித்தோற்றம் அப்படிங்கிறது எல்லாமே உனக்கு சோறு போடாது. இதெல்லாம் தான் எங்கள் அம்மா எனக்கு அப்போ சொன்னது. அப்போது என்னோடய கான்ஃபிடென்ஸ் எப்படி பில்ட் ஆகுது அப்படின்னா, ஐ ஸ்டடி வெல், ஐ லேர்ன் வெல். அதாவது வெளியே போய் பெர்ஃபார்ம் பண்ணுறதுலேருந்து எல்லாமே நான் பெஸ்ட்டாக கொடுக்கும்போது அஃப்கோர்ஸ் நான் ஒரு கான்ஃபிடெண்ட்டாகவே பில்ட் ஆகிட்டேன். ஐ இக்னோர்ட் சில பார்ட்ஸ் ஆஃப் மை லைஃப். அது எங்கே அட்டாக் பண்ணதுன்னு நான் சொல்கிறேன். என்னென்னலாம் இக்னோர் பண்ணேன் அப்படின்னா, மெயினாக நான் எப்படி இருக்கேன் அப்படிங்கிற கான்ஷியஸ்னஸை இக்னோர் பண்ணேன். அப்படின்னா என்டையரிட்டியில் இக்னோர் பண்ணுறது கிடையாது, ஃபுல்லாக கான்ஷியஸே இல்லை அப்படிங்கிறது கிடையாது. நான் போய் பல்க் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடுவேன். இப்போ எனக்கு ட்ரெஸ் வேணும் அப்படின்னா தீபாவளி, ஆடி இந்த மாதிரிலாம் எடுக்காமல், எனக்கு எப்போ எல்லா ட்ரெஸ்ஸும் பழசு அப்படின்னு தோணுதோ போய் ஒரு 8லேருந்து 10 ட்ரெஸ் எடுத்து வந்துடுவேன். ஒரே டைமில் நம்ம ஒரு 10 ட்ரெஸ் எடுக்கிறதுக்கான ஒரு இது என்ன அப்படின்னா, அப்போது நான் கிளவராக யோசித்து பேசிக்ஸ் மட்டும்தான் எடுத்தேன். சரி, அதோட நெகட்டிவ் சைடு மட்டும் நான் சொல்கிறேன். எப்படின்னா, நம்ம ஒரே டைப் ஆஃப் ட்ரெஸ் எடுத்துருவோம். சுடிதார்னால் சுடிதாரே எடுத்துருவோம். இல்லை வேறு டைப்பாக எடுத்தாலும், இப்போது பிளெயின் கலர் அப்படின்னா பிளெயின் கலரே எடுத்துருவோம். இல்லை பூவாக இருக்கும், இல்லை ஏதாச்சும் ஒரு பேட்டர்ன் இருக்கும் அப்படின்னா அந்த பேட்டர்ன் பேஸ்டாகவே எடுத்துருவோம். எண்ட் ரிசல்ட் என்ன அப்படின்னா, யூஸ்வலாக அது ஒரே டைப் ஆஃப் ட்ரெஸ்ஸாக இருக்கும். ஏதோ ஒரு விதத்தில் ஒரு சிமிலாரிட்டி இருக்கும். ஏன் அப்படின்னா, நம்மளோட மைண்டில் ஒரே மாதிரி எடுத்துகிட்டு வர்றதுக்கான ரீசன், ஒரே டைமில் எடுத்துகிட்டு வர்றதுக்கான ரீசன் தான். எடுத்துகிட்டு வந்துடுவேன். அப்போவுமே சிவையாலினி கெத்து தான், இல்லைன்னுலாம் நான் சொல்லலை. ஆனால் நிறைய பார்ட் ஆஃப் மீயை நான் இக்னோர் பண்ணிட்டேன். அதை தான் சொல்ல வரேன். இது எனக்கு காலேஜில் ஹிட் ஆச்சு. மெயினாக ஹவ் ஐ லுக், என் ஃபேஸ் இருக்குல்ல, அஃப்கோர்ஸ் ஐ எம் டார்க். சாக்லேட் கலரில் விட ஒரு ஷேடு லைட்டாக இருப்பனே தவிர்த்து ஐ எம் பேசிக்கலி சாக்லேட் கலர். இதில் என்ன இஷ்யூனா, நம்ம கலருக்கும் நம்ம ஸ்கின்னோட பிரைட்னஸ்க்கும் சம்மந்தமே கிடையாது. ஸ்கின்னு என்ன கலராக இருந்தாலும் வி கேன் பி பிரைட்டர். நம்ம ஸ்கின் டோனை மாற்ற வேண்டாம். ஸ்கின்னை பிரைட் பண்ணாவே நீங்கள் அழகாயிடுவீங்க. இது புரிஞ்சுக்க எனக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அப்போது காலேஜில் அடி வாங்குது, செம்மையாக வாங்குது. எப்படின்னா, டார்க்காக இருக்கவங்க கூட நல்லா இருக்கான், ஆனால் நான் ஏன் இப்படி இருக்கேன் அப்படிங்கிறது ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனாகவே மாறுது. இது எல்லா டைமும் இருக்காது. எப்பப்பெல்லாம் ஒரு பேட்டர்ன் இருக்கும். எப்போ எனக்கு நான் லோவாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா, வெளியே ஏதாச்சும் கேதரிங், ஃபேமிலி கேதரிங் போயிட்டு வந்ததுக்கப்புறம், வேறு ஏதாச்சும் ஒரு நல்ல ஸ்பெஷல் அக்கேஷன்ஸ் இருக்கும்ல, பொங்கல், தீபாவளி இந்த மாதிரி, இந்த சில டைம்ஸில் மட்டும் பர்டிகுலராக சேடாக இருக்குது. அப்புறம் வெளியே போகிறக்கே தயக்கமாக இருக்குது. இந்த ஃபீலிங்கெல்லாம் என்னன்னு ஃபஸ்ட் கண்டுபிடிச்சேன். அப்போ ஒரே ஒரு விஷயந்தான், உன்னோட ஸ்கின்னு ஷைனாக இருக்கணும், ஹேர் ஹெல்த்தியாக இருக்கணும். இன்னும் எனக்கு பசிக்குது. ஹேர் ஹெல்த்தியாக இருக்கணும். இந்த இதை ஃபஸ்ட்டு நீ ரெடி பண்ணினாவே ஹாஃப் ஆஃப் யர் கான்ஃபிடென்ஸ் வில் கம் அப்படிங்கிறத விஷயம். அப்புறம் ஐ ஹேட் ஜுவல்லரி இன்கான்ஃபிடென்ஸ்னு சொல்லலாம். யூஸ்வலாக நான் சாரீ கட்டிட்டுலாம் போக மாட்டேன் பெருசாக எங்கேயுமே. போட்டால் சுடிதார் போட்டு போவேன். சுடிதார் தான் மெயினாக போட்டு போவேன்னா, அப்போது அதுக்கான மேட்சிங் ஜுவல் நம்ம போட்டுப்போம்ல, கோல்டு ஜுவல்லு. எனக்கு பெருசாக அந்த டைமில் கோல்டு மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஆனால் சிம்பிள் ஜுவல்லரி, இப்போ நான் போட்டுட்ருக்க பிரேஸ்லெட், அப்புறம் என் கம்மலோட சைஸ் வச்சே உங்களால் கண்டுபிடிச்சிருக்க முடியும். இவ்வளோ தான் என் சைஸே. இதுக்கு மேலே எக்ஸீட் ஆகும்போது ஐ டிட் நாட் நோ டு கேரி வெல்.
அது எப்படி போட்டு கேரி பண்ணுறதுன்னு எனக்கு தெரியாது. அட் த சேம் டைம் ஃப்ரெண்ட்ஸு யாராச்சும் வந்து அந்தளவுக்கு வந்து ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னா அதை எப்படி வெல்கம் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. தீஸ் ஆர் த திங்ஸ் தட் ஐ ஃபேஸ்ட். ரொம்ப மல்டிபிள் டைம்ஸ் ஃபேஸ் பண்ணிவிட்டு கதறி உட்காந்து அழுகிறது. ஏன்னா அதை டீல் பண்ண தெரியலை. அந்த டீனேஜில் எனக்கு அவ்வளோதான் அறிவு இருந்துச்சு. இந்த ஒரு இதிலிருந்து வெளியே வரணும் அப்படிங்கிறது வந்து ஆம்பிஷனாக வச்சுருந்தேன். ரொம்ப பெரிய ஆம்பிஷனாக வச்சுருந்தேன். அதுக்கு எப்போவுமே வந்து நம்ம பெருசாக இதை மாற்றினா ஒரு விஷயம் மாறிடும் அப்படிங்கிற எந்த ஒரு விஷயமே கிடையாது. சின்ன சின்ன டீட்டெயிலில் பார்க்கணும். ஓகே, ஸ்கின் கேர், ஓகே ஹேர் கேர் 2, நெக்ஸ்ட்டு த வே யூ ட்ரெஸ் 3, 4வது ஃபார்ச்சுனேட்லி என்ன ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்னா பிகமிங் மேரீட் ஹெல்ப்ட் மீ அ லாட். எப்படின்னா அஃப்கோர்ஸ் ஐ ஹாவ் டு ஜுவல் போட்டிருக்கணும் அப்படிங்கிற கண்டிஷன்ஸ் இருக்கும். அப்போது எப்படி சொல்கிறது, எப்படியும் கம்பல்சரி யூ ஹாவ் டு டூ இட்னா, அதனாலேயே நான் வந்து அந்த ஜுவல்ஸுக்கெல்லாம் பழக்கப்பட ஆரம்பித்தேன். ஈவன் தோ ஐ ஹேட் திங்ஸ் டு டூ, ஆனால் என்னால் பண்ண முடியல, என்னால் கேரி பண்ண முடியலங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இன்செக்யூரிட்டியாகவே வளர்ந்துட்டு இருந்துச்சு. அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் போட்டுட்டேன், கட் பண்ணி விட்டுட்டேன். என்னென்னலாம் எனக்கு இன்செக்யூரிட்டி க்ரியேட் பண்ணதோ அது எல்லாத்தையும் வந்து ரெடியூஸ் பண்ண ஆரம்பித்தேன். பல்க் பர்ச்சேஸ் பண்ணுறதை விட்டுட்டேன். போனால் அதாவது பல்க் பர்ச்சேஸ் இப்போது பண்ணுறேன், ஆனால் எப்படின்னா ஐ ஹாவ் அ கிளியர் விஷன் இன் மை மைண்ட். அப்புறம் அப்பப்போ வந்து எனக்குன்னு ஷாப்பிங் பண்ணிக்கிறேங்கிற ஒரு ஃபீலிங் வந்து தனி கான்ஃபிடென்ஸ் கொடுக்குது. யூ வில் நாட் பிலீவ் இட், ஆனால் ஷாப்பிங் கிவ்ஸ் யூ கான்ஃபிடென்ஸ். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, த வே யூ லுக் அட் யுவர் ஹோம் விச் த வே யூ லுக் when you go outside, இந்த 2 அணுத்துக்கும் வந்து பெரிய கேப் இருக்குது அப்படின்னா you will feel a lot of insecurities when you come back home எப்படின்னு சொல்கிறேன். நான் காலையில் எழுந்திரிச்சேன், தலையை வந்து போனிடெயில் போட்டுட்டு அப்படியே வந்து மூஞ்சி கழுவிட்டு டேரெக்டாக பேசுகிறேன். அவ்வளோதான். என்னோடய வீட்டு ட்ரெஸ் தான் இது, லவுஞ்ச் வேர் இப்படி என்னாலும் பேர் வச்சுக்கோங்க. இது நான் இப்போ ஆஃபீஸ் கிளம்ப போகிறேன் அப்படின்னா ஒன்றும் வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. குளிச்சுட்டு ஃபேஸ்க்கு வந்து மாய்ஸ்சரைசர் இல்லை ஏதோ ஒரு க்ரீம் மாதிரி ஏதோ ஒன்று போட்டுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு தலையை மாற்றினேன் அப்படின்னா நான் கிளம்பிடலாம். இவ்வளோதான். யார் வந்து ஆஃபீஸில் என்னை எப்படி பார்க்குறாங்களோ அவங்க வந்து வீட்டில் என்னை வந்து பார்க்கும்போதும் they will have the same feeling. டிஃப்ரெண்ட்டாக வந்து இருக்கவே வாய்ப்பே கிடையாது. டிஃப்ரெண்ட் இன் த சென்ஸ் பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து இருக்காது. அப்படி தான் வந்து ஐ கேரி மை செல்ஃப். நான் எனக்கு வந்து வெளியே இருக்கிறத விட வீட்டில் இருக்கும்போது நல்லா ட்ரெஸ் பண்ணணுங்கிற கான்ஷியஸ்னஸ் வந்து ரொம்ப அதிகம். ஏன்னா சொல்லிடுறேன், இப்படி நம்ம ட்ரெஸ் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா, யோசிச்சு பாருங்கள், we have 24 hours in our hands டெய்லியுமே. அதில் ஒரு 8 hours வந்து சும்மா வச்சுருவோம். 8 hours வந்து நீங்கள் வெளியில் இருக்க ட்ரெஸ்ஸில் இருந்தால் கூட 8 hours தூங்குனீங்கன்னா கூட 8 hours வீட்டு ட்ரெஸ் போட்டிருக்கணும், 8 hours வந்து வெளியில் இருக்க ட்ரெஸ் போட்டிருக்கணும். இப்போ நம்ம வெளியில் இருக்கும்போது மட்டும் நல்லா இருந்தால் போதுங்கிற ஃபீலிங் இருந்துச்சுன்னா நீங்கள் வெளியே போகும்போது கான்ஃபிடெண்ட்டாக இருப்பீங்க, வீட்டில் இருக்கும்போது கான்ஃபிடென்ட் இல்லாமல் இருப்பீங்க. கான்ஃபிடென்ஸ் இந்த சென்ஸ் என்னென்னா ஒரு ஹாப்பினஸ்ஸே வந்து க்ரியேட் ஆகாது. அந்த இதை நீங்கள் இப்போது சில பேர் வீட்டில் இருப்பாங்க, வீட்டிலையே தான் இருப்பாங்க, அவங்களோட வீட்டு ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. அவங்களுக்கு என்ன தோணும்னா வெளியே போகலாம் வெளியே ஆக்சுவலாக போகிறதுக்கு வந்து எந்த ஒரு ரீசன் இல்லைனாலும் வெளியே போனால் நல்லா இருக்குங்கிற ஃபீலிங் வந்துச்சு அப்படின்னா எஸ், அது வந்து மெயின் ரீசனாக இருக்கலாம். ஸோ பேசிக்காக வந்து எந்த ட்ரெஸ் போட்டாலும் வாட்எவர் ஒரு கான்ஃபிடெண்ட்டாக ஃபீல் பண்ணுற மாதிரி, ஒரு நல்லா கான்ஃபிடெண்ட்டை விட்டுருங்க, நல்லா ஃபீல் பண்ணுற மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டால் கூட இட் இஸ் ஃபைன். இப்படியே கிளம்பி நான் வந்து தோட்டத்தை சுற்றி பார்த்துட்டு வந்தாலும் வரலாம். இல்லை வெளியே கிளம்பி போகிறக்கு வந்து இந்த ஒரே ஒரு பனியனை மட்டும் மாற்றினேன் அப்படின்னா கிளம்பிடலாம். அந்த மாதிரி வந்து எப்படி சொல்கிறது, இங்கேயும் ஸ்பெஷல் தான், எங்கேயும் ஸ்பெஷல் தான். நீங்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ உங்களை ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ணிக்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்து நல்லது அப்படிங்கிறத நான் சொல்ல வரதே.
திஸ் இஸ் ஆல் அபவுட் வாட் ஐ வாண்டட் டு டெல் யூ டுடே. நான் வந்து வீடியோ வந்து போட முடியலன்னு சொல்ல மாட்டேன், போடுறதுக்கான எனர்ஜி வந்து கிடைக்கல. இன்றைக்கி வந்து நேற்று ஒரு சின்ன ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதில் வந்து இன்செக்யூரிட்டிஸ் பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. எனக்கு தெரிஞ்ச நான் ஃபேஸ் பண்ண இன்செக்யூரிட்டிஸ் இதெல்லாம் தான். மேபி யூ வில் பி ஹேவிங் சம்திங் இன் யுவர் ஸ்கின், insecurities about your body, insecurities about how you look. பேசிக்காக வந்து பொண்ணாக பிறந்தா இன்செக்யூரிட்டி எல்லாம் ஃபேஸ் பண்ண பெருசாக வாய்ப்பே கிடையாது. ஏன்னா we live in a society like that where perfectionism is is celebrated. அந்த ஒரு சிஸ்டமில் இருந்துட்டு we ஏதோ ஒரு விதத்தில் வந்து நம்மளே இன்செக்யூர்டாக ஃபீல் பண்ணியிருப்போம். ஆனால் இன்னொன்று என்ன தெரியுமா, மற்றவனோட லென்ஸ்லேருந்து பார்க்கும்போது நீ என்ன சொல்லிட்டேன், நீங்கள் இன்செக்யூர்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஆறால் தெரியும், கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடலாம். ஆறானா என்னன்னு தெரியாதவனுக்கு கூட ஓகே இந்த பொண்ணுக்கு வந்து ஏதோ ஒரு தயக்கம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிச்சிருவாங்க. இதை மைண்டை ரீப்ரோக்ராம் பண்ணிவிட்டு ஐ ஆல்வேஸ் லுக் குட் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் கொண்டு வந்துட்டோம்னா, நம்மக்கிட்ட இன்செக்யூரிட்டி இருந்தாலும் நம்மக்கிட்ட ஃப்ளாஸ் இருந்தாலும் அந்த ஆரா எப்படி காட்டும் அப்படின்னா, ஷீ இஸ் த பர்ஃபெக்ட் உமன் அப்படிங்கிற. பர்ஃபெக்ட்னு நான் சொல்கிறதுக்கான ரீசன் என்னென்னா, மற்றவங்க எல்லாருமே அந்த பர்ஃபெக்ஷனிசம் அப்படிங்கிற கண்ணில் தான் பார்ப்பாங்க. அதுக்காக சொல்கிறேன். இப்போ நானுமே ஐ ஆம் பிளாக் இன் த சென்ஸ் ஐ ஆம் டார்க் ப்ரௌன் அப்படின்னு வச்சுக்கோங்க. எல்லோரும் வந்து நான் ஸ்கின் கேர் பண்ணால் கூட நிறைய ஒரு பேட் கமெண்ட் வந்து வரதான் செய்யுது, இல்லைன்னு நான் சொல்லலை. இதெல்லாம் என் மாமனாரே வந்து என்ன சொல்லுவாருன்னா, இதெல்லாம் போட்டு நீ என்ன கலராக போகிற, இஸ் ஜோக்கிங்லி சேயிங் ஐ நோ தட் அப்படின்னு தான் சொல்லுவார். அதுக்கு நான் திருப்பி என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நான் போட்டு கலர் ஆகலைனாலும் பரவாயில்ல, எனக்கு சந்தோஷமாக இருக்குதுன்னா நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். இதே தான், ஐ ஆம் ஆல்ரெடி பர்ஃபெக்ட் ஈவன் வென் ஐ ஆம் பார்ன். அந்த கான்ஃபிடென்ஸ் வந்து நமக்குள்ளே சொல்லிகிட்டே இருக்கணும். ஃப்ளா வந்து எப்போவுமே மேக்னிஃபை பண்ணி பார்த்தா மட்டும்தான் தெரியும். இப்போ பக்கத்தில் இருந்து பார்த்தா எனக்கும் பிம்பிள் இருக்கா, சின்னது தான் நான் சொல்கிறேன், இருக்கா. ஆனால் இவ்வளோ தூரத்தில் இருந்து பார்த்தா தெரியலையா, எனக்கு இங்கே வந்து ஃபுல்லாக டார்க் ஸ்பாட்ஸ், டார்க்னஸ், அது பேர் என்னன்னு கூட எனக்கு தெரியல, இது இருக்குது. ஆனால் வந்து இவ்வளோ தூரத்தில் இருந்து பார்த்தா அது தெரியாது. அஃப்கோர்ஸ் ஐ எம் ஒர்க்கிங் ஆன் இட், இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் எப்பவுமே வந்து பூத கண்ணாடி போட்டு உங்களோட இன்செக்யூரிட்டியை பார்க்காதீங்க, அது இன்னும் பெருசாக தெரியும்னு சொல்ல வரேன். ஓகே, வித் திஸ் டாட்டா, நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம்.